ஹலோ வீவர்ஸ், 7777 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப் போகிறது. இதன் காரணமாக மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே திசை திருப்பக்கூடிய வகையில் பல முக்கியமான மாற்றங்களை சந்திக்க போறாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன அதிசயமானது நடக்க போகிறது? அதற்கும் மீனராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு தானே பலருமே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது வரப்போகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான தைப்பூசமானது வரப்போகிறது. இதே நாள்ல பௌர்ணமி அன்று பாத்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படுகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் மீனராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகிறார்கள். இந்த மாற்றத்தின் மூலமாவது தற்போது ஜென்ம சனியினால் அவங்க அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுதலையானது கிடைக்கக்கூடுமா என்பது குறித்தும் நம்ம பார்க்கலாங்க. அதோடு மீனராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த 7.5 சனியினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் உங்களுடைய வாழ்க்கையில தற்போது என்ன விதமான பாதிப்புகள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் சரியாகி உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க, அந்த விஷயங்கள் நடப்பதற்கு மறக்காம இந்த தைப்பூச தினத்தன்று பார்த்தீங்கன்னா சரியாக மாலை 6 மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் ₹1 நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் எளிமையான பரிகாரத்தை செய்துட்டு வந்தா போதுங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும். எனவே இந்த பரிகாரத்தை எப்படி நம்ம முறைப்படி செய்யணும், அதோடு ஜோதிட ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த மீனராசி நேயர்களுக்கு என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தால நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா அற்புதமான தைப்பூசமானது வந்திருக்கு. அதோடு ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு நிச்சயமாக பிப்ரவரி 28க்குள்ள மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி மற்றும் மீன லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து இருக்காரு. 11ஆம் இடத்துல 4 கிரகங்களானது அமைஞ்சிருக்குங்க. புதிய வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு உள்ளிட்ட அதிகாரங்கள், அங்கீகாரங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தொழிலுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புதிய கடன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய துணையானது இப்போது இருக்குங்க. அதனால நீங்க பெருசா கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகம், வீடு, தொழில் ஆகியவற்றில் இடமாற்றங்களானது இருக்குங்க. ஒரு சில இடமாற்றங்கள் நீங்க எதிர்பார்த்த வகையில இருக்குங்க, ஒரு சிலவற்றை நீங்க எதிர்பார்க்காத வகையிலையும் அமையலாம் என்பதால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெளி மாநிலம், வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களானது உங்களை தேடி வரப்போகிறது. ரொம்ப நாட்களாகவே பூர்வீக சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகளானது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது. வீடு, நிலம் உள்ளிட்ட புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளானது உள்ளதுங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது. அதே போல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போது அதன் மூலமாக நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகிறது. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் உள்ள விஐபிக்களுடைய தொடர்பானது உங்களுக்கு கிடைக்குங்க. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு, மரியாதை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மீனராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது பார்த்தீங்கன்னா பணம் தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு.
இருக்கு, உடல் ஆரோக்கிய ரீதியான ஒரு சில சங்கடங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சரியாகணும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள்னு இருக்கும் இல்லையா, அதுவுமே நீங்கள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தைப்பூச நன்னாளை விட்டுறாதீங்க. இந்த தைப்பூச நாளான நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வெஜ்ஜு உணவுகளை சமைத்து சாப்பிட்டு இந்த பூஜைகளை செய்துட்டு வரலாம். நான்வெஜ் எடுத்து சமைக்கக்கூடாதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பவர்கள் விரதம் இருந்தும் இந்த பூஜைகளை செய்துட்டு வரலாங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வெற்றிலை மற்றும் ₹1 நாணயம் 6 காசுகளையும் வைத்து இந்த பூஜைகளை செய்துட்டு வாங்க. அதாவது சரியாக மாலை 6 மணி அளவில் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய சிலை இல்லைனா வேல் வைத்து இருப்பவர்கள் அதை எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். வேலிற்கு எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா சொருகி வச்சுடுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா படத்திற்கு செவ்வரளி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சிடுங்க. பிறகு எப்போதும் போல காமாட்சி விளக்குல தீபம் ஏற்றிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு பெரிய தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றிலையை 6 வெற்றிலையை வட்டமாக வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து ஒவ்வொரு அகல் விளக்கையும் வைத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா வெற்றிலையில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை வச்சுடுங்க. அதோடு ₹1 நாணயத்தையும் சேர்த்து வச்சுட்டு பஞ்சு திரியை போட்டு பசு நெய்யை ஊற்றி முருகப்பெருமான மனசார நினைச்சுக்கிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டே ஒவ்வொரு தீபமாக ஏற்றி வைங்க. இப்படி 6 தீபத்தையும் ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த ஒளி இருக்கு இல்லையா, அந்த ஒளியை பார்த்தவாறே நீங்கள் கேளுங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இல்லைனா வீடு கட்டணும், நிலம் வாங்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனியால் எனக்கு எது வச்சாலுமே எது தொட்டாலுமே எனக்கு தொடங்க மாட்டேங்குது, நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தரணும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரார்த்தனைகள் இருந்தாலும் சரிங்க, எந்த விஷயங்கள் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்த மனசார பார்த்தீங்கன்னா அந்த ஒளியின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஜோதி ரூபத்தில் முருகப்பெருமான் நேரடியாக நமக்கு அங்கு காட்சி தந்து கொண்டு இருப்பார். ஸோ அந்த ஒளியை பார்த்தவாறு நீங்கள் முருகன் கிட்ட கேட்டாவே போதுங்க, உங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களையும் தீர்த்து நீங்கள் என்னவெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி தருவார். இது சும்மா வீடியோக்காக வாய் வார்த்தைக்காக சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. உண்மையாலுமே பல பக்தர்களுக்கு இந்த விஷயமானது அப்படியே நடந்து இருக்குங்க. அதனால தான் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த தீபமானது ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு அணைஞ்சிரும் இல்லையா. ஸோ தீபம் அணைந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா ஓடக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா விட்டுடுங்க. அதே போல் அந்த வெற்றிலையில் இருந்த மஞ்சள் குங்குமத்தை ஒரு சின்னதாக பாக்ஸ் எடுத்து அதில் போட்டு அந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பூஜை அறையில் வச்சுடுங்க. நீங்கள் எப்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களோ அப்போதெல்லாம் இந்த மஞ்சள் குங்குமத்தை நெற்றியில் வச்சுக்கோங்க. நீங்கள் போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடும். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம காசுகள் வச்சோம் இல்லையா, அந்த 6 காசுகளையும் எடுத்து நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியில் கொஞ்சம் காசுகளை வச்சுக்கோங்க. வீட்டில் பீரோவில் கொஞ்சம் காசுகளை வச்சுக்கோங்க. இல்லைனா பர்ஸில் தாங்க நான் காசு வைப்பேன் அப்படின்னா பர்ஸில் இந்த நாணயத்தை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் எங்கெல்லாம் பணம் சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் இந்த காசுகளை வச்சுட்டு வாங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பணமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு கை நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோககரமான சூழலுமே உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. ஸோ இவ்வளோதாங்க. இந்த ஒரு சிம்பிளான விஷயத்தை இந்த தைப்பூச தினத்தன்று மீனராசி நேயர்கள் உங்களுடைய கையாலேயே தீபமேற்றி வழிபாடுகள் செய்துக்கோங்க. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். ஸோ மீனராசி நேயர்கள் மட்டும்தான் நாளை இந்த தைப்பூச தினத்தில் இந்த பரிகாரம் செய்யணும்னு கிடையாதுங்க. எல்லோருமே செய்யலாம். கட்டாயமாக மீனராசி நேயர்கள் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருது இல்லையா, அதுவுமே நீங்கள் கூட முழுமையாக முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் உங்களால் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதன் காரணத்தால் தான் இந்த ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்களாகிய உங்களுக்கு நண்பர்களிடமும் தொழில் கூட்டாளிகளுடன் பிரிவானது உருவாகலாம். நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியங்க. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலுமே உங்களுடைய
பர்சனல் விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாங்க. அது அவ்வளவு நல்லதாகவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்லதுங்க. வம்பு வழக்குகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிதாக யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலையானது ஏற்படும் என்பதால் கடனை வாங்குவதற்கு முன்பாக ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த பொருள் நமக்கு அத்தியாவசியமான பொருளா, இது அனாவசியமான பொருளா, அதற்காக நம்ம கடன் வாங்குவது சரியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லதுங்க. கழிவு பாதை, கால் மூட்டு, நரம்பு ஆகியவற்றில் பிரச்சனைகளானது வரலாம் என்பதால் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. இது மாதிரியான விஷயங்களில் அதீத கவனம் எடுப்பது நல்லதுங்க. சோம்பேறித்தனமாக இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். சோம்பேறித்தனத்தை தவிர்த்தால் மட்டுமே தொழிலில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி முன்னேற்றத்தை பார்க்க முடியும். சுய தொழில் செய்பவருக்கு பிரச்சனைகளானது ஏற்படலாம். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகலாம் என்பதால் யாருக்கும் முன்கூட்டியே வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். வாழைப்பூ, வாழைக்காயை சமையலுக்கு பயன்படுத்துவதால் நன்மைகளானது அதிகமாக ஏற்படக்கூடும். முருகன் வழிபாடு எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.